சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம். தனுசு ராசி குருவுடைய வீடு. குருவுக்கு இன்னொரு வீடு உண்டு, அது மீனம். ஆனாலும் தனுசு ராசியில தான் குரு மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அங்கே இருந்தாலும் இல்லைனாலும் அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ குருவுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த ராசி எதுனா தனுசு. அப்போ தனுர் மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சநாயனம் முடிவடையக்கூடிய நேரம். அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை 6 மாதம், அதாவது தட்சநாயனம் முடியக்கூடிய காலம். அதாவது நமக்கெல்லாம் 4:30 விடிய காலம் 4:30 to 10 பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான மாதம் இந்த மார்கழி மாதம் முழுமையாகவே. அதாவது தெய்வ அருள் காலச்சக்கரத்துக்கே தனுசு தான் குருவையும் தெய்வத்தையும் சொல்லக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மார்கழி மாதத்திலே தெய்வ அருள் நிரம்பியது. அதாவது நம்மளுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் பக்தியின் மூலமாக சாதித்து கொள்ளக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா விடிய அதிகாலையில் இருந்து திருப்பாவையெல்லாம் பாடுவாங்க. தினம் ஒரு பாசுரம் பாடிட்டு இருப்பாங்க. இந்த மாதம் முழுமையுமே மார்கழி மாதம் ஃபுல்லாகவே பாடுவாங்க. அதே போல் அவரவர் இஷ்டத்துக்கு, அதாவது அவரவருடைய இஷ்ட தெய்வத்தை இந்த மாதம் அதிகாலையிலே எழுந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய கோரிக்கைகள் நினைத்த காரியங்களாக நடக்கக்கூடிய அமைப்பு, அதேமாதிரி திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, ஒரு மனசு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் அதிகாலையிலே எழுந்து இறை வழிபாடு செய்யும் பொழுது. ஆக இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம். அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. வீடு கட்டுறது அல்லது கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா உபய மாதமாக இருக்கிறதுனால. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம், அதாவது மார்கழி மாதம் 15ஆம் நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று அன்றைய தினம் ஹனுமான், அதாவது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு. அதிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டக சனி இல்லையா, அப்போ அன்றைய தினம் கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் பொழுது சனியினுடைய பாதிப்பிலிருந்து குறைவு ஏற்படும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அதாவது 26ஆம் தேதி மார்கழி மாதம் 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் பெருமாள் கோயிலிலே பரமபத வாசலை கடப்பவருக்கு வாழ்க்கை சொர்க்கமாகும். ஆக அன்றைய தினம் பெருமாள் வழிபாடும், அன்றைய தினம் சொர்க்க வாசல், அதாவது பரமபத வாசலை கடப்பதும் நம்முடைய வாழ்க்கையை சுருக்கமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பாக, யோகம் நிறைந்ததாக, அடுத்ததாக நமக்கு அதிர்ஷ்டங்கள் துணை புரியக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் இந்த மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் நடராஜர் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறப்பான நாளாகும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்திலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். மாதம் முழுவதுமே 5ஆம் இடம் என்பது என்ன? புத்தி ஸ்தானம், சிந்தனை, செயல்திறன், புத்திரஸ்தானம், பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம், நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம், திரிகோண ஸ்தானம். ஆக அதாவது ராசி அதிபதி இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் இடத்துல செஞ்சிருப்பதால் உங்களுடைய சிந்தனை, செயல்திறன் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஜாலியான மூடில் இருப்பாங்க இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள். அதேமாதிரி நினைத்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய பதவி பொறுப்பு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். குழந்தை பிறப்பு இருக்கும், அல்லது கழிவு உண்டாகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்திலே மிக அற்புதமாக செஞ்சிருக்கிறார் குருவுடைய வீட்டிலே. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் வருமான ஸ்தானத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 2க்கும் 11க்கும் உடைய புதன் 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். எது வரைக்கும்னா இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். புதன் அதை விட அனுகூலமான பலன்களை செஞ்சிருக்கிறார். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 4ல் செஞ்சிருச்சார்னா வீடு, அதாவது அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அதிலே பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தாய் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டியை வாங்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய இடமோ நிலமோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே
மிகச்சிறப்பாக இருக்கிறது. அப்போ அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறும். 11ஆம் இடத்து அதிபதி நாளில் இருக்கும்போதும் அதை விட அது யோகம். மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை விட சிறப்பாக 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதிய புதன் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு 5ஆம் இடத்திலே. அப்போ 11ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடம் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தி, நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுமான்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன். அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அது நினைத்தது நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு. ஈர்ப்பு விதிலாம் சொல்கிறாங்க இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். உங்களுடைய நீங்கள் எதை நினச்சி இந்த மாதம் பக்தி செலுத்துறீங்களோ, இறைவனிடம் கேட்குறீங்களோ, அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கப்படும். அதனால தான் அந்த 5-11 சம்மந்தம். அதுவும் மாதத்தின் பிற்பகுதியில் அது வெற்றிகரமாக அமையும். 5-11 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஈர்ப்பு விதி, அவங்க நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2ஆம் இடத்ததிபதி 5ல் இருந்தால் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்து உறுப்பினர்களுடன் சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, திவ்ய தலங்கள் அதாவது சேத்திர தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு, பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக புதனும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தை சொல்லக்கூடிய இடம், தகவல் தொடர்பு ஸ்தானம். இந்த 3க்கும் 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இது அதாவது 13ஆம் தேதி வரை. இது ஒரு அனுகூலமற்ற நிலை. பொதுவாக 3ஆம் இடத்த அதிபதி 6ல் சஞ்சரிக்கிறன்னா இளைய சகோதர வழியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒப்பந்தம், கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் 13ஆம் தேதி வரை. அதே போல் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் 13ஆம் தேதி வரை. 10ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கார் அப்படின்னா 10ஆம் இடம் தொழில், 6ஆம் இடம் உத்தியோகம். ஆக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலே போட்டி பொறாமைகள் ஏற்படும். அதாவது தொழிலே ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் 13ஆம் தேதி வரை தான். 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். இந்த 3க்கும் 10க்கும் உடையவர் நேராக உங்கள் ராசியை பார்ப்பார். சனி ஏற்கனவே பார்க்குறாரு. ஆனாலும் இந்த சுக்கிரன் சேர்வதால் அது சுபத்துவம் அடைந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். கூட்டு தொழில் வெற்றி பெறும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள், வாழ்க்கை துணை மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள், புதிய ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு செய்தி, நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு எப்போ புதனும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல எப்போ 20ஆம் தேதிக்கு அப்புறம் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 7ல் சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த மாதத்தின் பிற்பகுதி யோககரமான மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அடுத்தது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அந்த 4ஆம் இடத்திற்கும் தாய் தந்தை ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். ஆனாலும் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். நீச்சமாகி சஞ்சரித்தாலும் வக்கரகதியிலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமானால் அது உச்சம் பெற்றதற்கு ஈக்குவலான பலனை செய்யும். உச்சமான கிரகம் வக்கரமானால் அது நீச்ச பலனை செய்யும். ஆக நீச்சமாய் வக்கரமாக இருப்பதால் செவ்வாயும் வலுவான நிலையில் தான் இருப்பார். அதாவது வலுவான என்று சொன்னால் செவ்வாய் உச்சம் ஆனதற்கு ஈக்குவலான பலனை செய்வார். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே அது வந்து நீச்சமாக இல்லாமல் நீச்ச வக்கரமாகி உச்சமான பலன்களை செய்வார். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்காரு, 9ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்காரு அப்படின்னா அது வக்கரகதியில் நீச்சமாய் வக்கரகதியில் தான் இருக்கிறார். அப்போ வீடு நிலம் சம்பந்தமான யோகம், இயந்திரங்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகம். ஆனாலும் கொஞ்சம் விரயம், தாய் தந்தையருக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. கொஞ்சம் பயணங்களிலே கவனம் தேவை. ஏன்னா 12ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம், அந்த 9ஆம் இடம் தொலைதூர பயணம். அப்போ பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடங்கிறது தாயார் ஸ்தானம், 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். இவங்க 2 பேர்த்துடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. பாக்கி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு முக்கியமாக உங்கள் ராசிநாதன் 5ல் இருக்கார்.
அடுத்ததாக 11ஆம் இடத்ததிபதி 5ல் புதன் 20ஆம் தேதி மேலே செஞ்சிருக்கிறார். நினைத்த காரியம் நினைத்த கூடிய நீண்ட நாளாக இது நடக்கணுமே நினச்சிட்டு இருக்கிற காரியம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நடக்கும். ஆக இந்த மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து உங்களுடைய பிரார்த்தனையை உங்கள் தெய்வத்திடம் சொல்லும் பொழுது அது உடனடியாக நிறைவேற்றப்படக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.